ஆம்லெட் மேகி தோசை செய்ய போகிறோம். நம்ம எடுத்து செய்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிங்க் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் மேகிக்கு நீங்க டேஸ்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எடுக்கல போகலாம். ஒரு பேக்கெட் மேகி, 2 முட்டையை வச்சு நம்ம 2 டிஷ்ஷு செய்ய போகிறோம். மேகி ஆம்லெட், மேகி தோசை செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. குழந்தைங்களுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மேகி ஆட் பண்ணிக்கலாம். மேகியில் இருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மேகி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, மேகி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ மேகி ஆம்லெட்டை ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கல் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய், இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை திருப்பி போடலாம். திருப்பி போட்ட உடனே இன்னொரு சைடு திருப்பிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேகி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மேகி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. மேகி தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு கரண்டி மாவு,
இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஃபுல்லாக வந்து சாஸை வந்து மேலே ஊற்றிடுங்க. இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேகி, இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சமாக உப்பு, எண்ணெய், இந்த மாதிரி மேலே அப்படியே கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தோசையை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு சைடும் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மேகி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். மேகி தோசையும் மேகி ஆம்லெட்டும் ரெடி ஆச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு இனிமேல் செஞ்சு கொடுங்க. முட்டைன்னா கண்டிப்பாக தோசை ஆம்லெட், தோசை மேகி செய்யலாம். மேகி தோசையில் டொமேட்டோ சாஸும் ஆனியனும் மேகி சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்கள் டேப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.